எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 35வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு சாமி ரூமுக்கு வந்துட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள். அப்பா சூரியன், அம்மா சாயாப்பு, இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் சனி. அதாவது அம்மா சிவன் மேலே ரொம்ப பக்தி, தீவிர பக்தி, உடல் பொருள் ஆவி எல்லாமே சிவன் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க. கர்ப்பமாக இருக்காங்க, அப்போவும் இப்படியே தான் இருக்காங்க. இதனால் சனி பிறக்கிறாரு. குழந்தை ரொம்ப பலவீனமாக இருக்கார், இருட்டு நேரத்தில் இருக்கார். சூரியன் தன்னை போல் பிரகாசமாக இல்லையே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க மறுக்கிறாரு. அம்மாவும் பையனும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் பழி வாங்கிறதுக்காக கடும் தவம் இருக்கிறாரு சனி பகவான். சிவன் இந்த தவத்தை மெச்சு நேரில் காட்சி கொடுத்து என்ன வர வேணும்னு கேட்குறாரு. பிடிவாதமாக, அதாவது சனினாலே மரண பயத்தை காட்டணும், தப்பு செய்கிறவங்களுக்கு உரிய நேரத்தில் தண்டனை, நல்லது செய்கிறவங்களுக்கு வெகுமதி தரணும், இந்த மாதிரி வரத்தை அவர் பிடிவாதமாக வாங்கிக்கிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்குது. அனுமனோட குரு யாருன்னா சூரியன். அனுமன் கேட்குறாரு, குரு தட்சணை செலுத்த எனக்கு ஏதாவது கட்டளை இடுங்க அப்படின்னு வலியுறுத்தி கேட்குறாரு. உடனே சூரிய பகவான் சொல்கிறாரு, சனியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வா என் பையன் அப்படின்னு சொல்லி விவரத்தை சொல்கிறாரு. உடனே சனி கோரிக்கை ஏற்றுக்கிட்டு போகிறாரு. சனிகிட்ட சொல்கிறாரு, மறுக்கிறாரு. சனி கேலியும் கிண்டலும் பண்ணுறாரு. தோற்றம், வாள் இதெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணுறாரு. ரொம்ப இந்த கர்வத்துக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு அனுமன் நினைக்கிறாரு. உடனே தன்னோட வாளால் உடம்பு முழுக்க சுற்றி இருக்கிறாரு. வலி தாங்க முடியாமல் அழுகிறாரு சனி. தவறை உணர்ந்து தவறாக என்னோட சக்தியை பயன்படுத்த மாட்டேன்னு மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ தந்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. அதாவது உடல்லாம் காயமாக இருக்கிறதால வலியை குறைக்க எண்ணெயை கொடுத்து பூசுறாரு. அப்போ அதனால தான் சனிக்கிழமையில் அனுமன் பக்தர்கள் சனிக்கு எண்ணெயை ஊற்றி வழிபட்டா சனி தொந்தரவுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. சனி பகவான் வழிபாடு நன்று.